ஆமென். கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. தேவனை நாம் மகிமைப்பட கர்த்தர் நடத்துவாராக. எல்லாம் திருப்பி சொல்லுவோம். வேதத்திலே சங்கீதங்களின் புத்தகம் 115ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 115ஆம் சங்கீதம் 12வது வசனம். எல்லாம் திருப்பி சொல்லலாம். சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். 115ஆம் சங்கீதம் 12வது வசனம். வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல சொல்ல பார்க்க சத்தம் வரட்டும். அல்லேலூயா. கவுன்சிட்டே இருக்கு. அதான் வேலை என்ன மண்டையில போட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம சபை விசுவாசிக்கிட்ட நம்ம சபை மாதிரி மாறிடும். ஆமென் சொல்லி பார்க்கலாம். விசிட்டிங் வந்து போனா அவங்க கண்டுக்க மாட்டோம். வாரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருவாங்க போயிடுவாங்க. அவங்க மாற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். இங்கே நம்ம சபையில இருக்கிற நம்ம பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை ஆயிட்டா நம்ம குடும்பத்தின் பிள்ளை ஆயிட்டா நம்மள மாதிரி மாறிடும். மாத்திடுவோம். விடவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தூங்கல விட மாட்டோம். அல்லேலூயா சொல்ல விட மாட்டோம். உருண்டு பரவல விட மாட்டோம். கர்த்தரை துதிக்கிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் ஆசீர்வதிப்பார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லணும். ஆமென். எல்லாம் நான் வந்து சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். இந்த காலை நேரத்தில் ஆமென். இந்த செய்தியை தொடர்ந்து நாம் கவனிக்க போகிறோம். ஆமென். புது வருஷ ஆராதனையில் அந்த இரவு ஒரு சின்ன அவுட்லைன் மாத்திரம் தான் நம்ம கொடுத்தோம். ஆமென். அதை தொடர்ந்து நாம் இந்த வார்த்தையை தொடர்ந்து கவனிக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாம் கவனிக்க போகிறது 3 வித தலைப்பில் இந்த செய்தியை நாம் கவனிக்க போகிறோம். 3 விதமான தலைப்பில் இந்த செய்தியை நாம் கவனிக்க போகிறோம். ஒன்று, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அதனால ஒண்ணு, கர்த்தர் யாரை நினைக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, நாம எப்படி இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பெற வேண்டிய நாம எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இது 3 தலைப்புகளை நாம் கவனிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். வசனத்தை கேட்க நாம ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல. பிரசங்கிக்கிற நான் ஏதோ பிரசங்கம் பண்ணணுமே என்பதற்காகவும் அல்ல. அல்லேலூயா. அதே போல இன்னொன்று சொல்லுகிறேன். ஆராதனையில ஆராதித்து பிரசங்கம் கேட்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெளிவா புரியும். இடையில வந்து உட்கார்ந்து இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கட்டாயமா புரியாது. ஓப்பனா சொல்லிடுறேன். ஆமென். எல்லாம் நம்ம விசுவாசிகள் தான். ஆனா வித்தியாசம் இருக்குது. ஆராதிக்காம அப்படி எழுப்பி வீட்டுக்கு பிரச்சனை பார்த்து நேரம் வந்து பிரச்சனை கேட்கறீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு மட்டும் இல்லை, இங்க மட்டும் இல்லை, என்னைக்குமே உங்களுக்கு வழங்காது. ஆமென். அதே போல பப்ளிக் ஓப்பன் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சபையில சரியில்லாத, உருப்படாத, ஊழியக்காரன் குறை சொல்ற, சபையோட ஒத்து வராத, எதிர்க்கிற, குறை சொல்ற, ஊரா போய் ஊர் சுத்தி திரிகிற, சபையை பிரிக்கிற, கெடுக்கிற, விசுவாசிகளை கோல் முட்டி விடுற, இவங்கெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கிரிக்கெட் ரட்சி கூட ஆரம்பிச்சு உட்கார்ந்து இருக்கலாம். தலைவரையா. ஆனா ஆராதிக்காம இருக்காங்க பார்த்தீங்களா, ஆராதனை சரியான நேரத்துக்கு வராம, ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருக்க பார்த்தீங்களா, இவங்க தான் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறவங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு கோச் சொல்றாங்களா இருக்கட்டும், உங்களே தூண்டி விடாங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நிதானமா கவனிச்சு பாருங்க. ஒழுங்கா ஆராதிக்க மாட்டாங்க, ஒழுங்கான ஆராதனை வர மாட்டாங்க. கர்த்தரை பாடுகின்ற ஆராதனை ஸ்பிரிட், வொர்ஷிப் ஸ்பிரிட், ஆராதனை நாவல்களுக்குள்ள இருக்காது. ஆனா பிரசங்கிக்கிறவங்க பைபிள் குடி எழுதலாம் பாருங்க. டெய்லி தெரியும் அன்னி பஸ் என்னென்ன எழுதலாம்னு தெரியாது. பிரசங்க நாவலோட செய்ய மாட்டாங்க, அவங்க குறிப்பிட மாட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்காங்க. எல்லாம் உண்மை. 30 வருஷம் அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கேன். ஆமென். சபைக்குள்ள கிண்டறது, கிளறது, விசுவாசத்துல போட்டு கொடுக்கிறது, விசுவாசத்துல விழுந்து போறது, ஆண்டோட தூரம் போறது, கீழ்ப்படியாத நிலைமையில் இருக்கிறது, ஆமென், தூண்டி விடுறது, போட்டு கொடுக்கிறது, குறை சொல்றது, இந்த வருத்த வேதனையோட இருக்கிறது, வருத்தத்தோட வாழ்றது, ஊழியக்காரர்கள் ஒத்துப்பாத நிலைமையில் இருக்கிறது, அவன் பிரச்சனை பிரிவினை உண்டு பண்றது, இவங்கெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள
ஸ்பிரிட்டுக்குள்ள நல்ல கவனிச்சு பாருங்க. ஸ்பிரிட், அந்த வேர்ட்ஷிப் ஸ்பிரிட், ஆராதனை நாள் இல்லாதவர்கள், சபைக்கு நேரம் ஒரு நாள் நேரத்துக்கு வர மாட்டாங்க, ஊழியத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஆமென். இவங்க தான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறது. நீங்க இந்த வருஷத்துக்கு கவனிச்சு பாருங்க, முன்ன விட்டு பின்னாடி பாருங்க. உங்க கூட பேசுறவங்க உங்க கூட வந்து குறை சொல்றாங்க, உங்களே தூண்டி விடுறாங்க, உங்களோட தப்பான காரியம் பதிக்கிறாங்க, விசுவாசிகள் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. யாரா இருப்பாங்கன்னா, சபைக்கு முதல்ல சரியான நேரத்துக்கு ஆராதனை வராதவங்க, பின்மாற்றக்காரர்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இது வருஷத்துல ஆரம்பம் தந்திருக்கிறோம், இந்த வருஷத்துல எல்லாம் மாறி இருக்கணும். ஒருவேளை 2020 கர்த்தர் வருகையில போய் சேரணும். அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறேன். 10 கணிகள் இருக்காங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்க தான், உங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான். யாரும் பாருங்க, உங்க பக்கத்துல யாரும் பாருங்க. நான் சொல்ல தமிழ் புரியுதா இல்லையா? பார்க்காதவங்க போக மாட்டீங்க, சொல்ற பேச்சை கேட்கணும், கீழ்படிங்க. பாருங்க, உங்க பக்கத்துல யாரும் பாருங்க, அவங்க தான் அந்த 5 பேர். எந்த 5 பேரு சொல்லுங்க? எந்த 5 பேரு? உங்க பக்கத்துல இருக்கிற 5 பேர்ல எந்த 5 பேரு? புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. 10 பேருமே எப்படிப்பட்டவங்க தான்? மறக்கக்கூடாத வாழ்நாள்ல 10 பேருக்கு ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஒருத்தருக்கு வந்து சலச்சவங்க இல்ல. 10 பேருமே ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். 10 பேருமே அபிஷேகம் பெற்றவங்க தான். சும்மா இல்ல. 10 பேருமே எப்படிப்பட்டவங்க தான்? அபிஷேகம் பெற்றவங்க தான். நான் சொல்றது புரியுதா? ஒருத்தருக்கு ஒரு சலச்சவங்க இல்ல. நீ பரிசுத்தவான்கள் நான் ஆகறேன். 10 பேர் ஈக்குவல் தான். 10 பேர் ஒரே சபை விசுவாசி தான். 10 பேர் ஒரே போதத்தை பிரசங்கிக்கிறாங்க தான். ஆனா 5 பேர் தான் வருகையில பரலோகத்துக்கு போனாங்க, 5 பேர் போகல. ஒருத்தர் பார்த்துட்டாங்க, உன்னோட நான் பெற்று, உன்னோட நான் பெற்று, உன்னோட நான் பெற்று. ஆனா என்ன செய்யல? பரலோகத்துக்கு போகிறது பாஸ்டரா, அவங்க சபையா, இல்ல கூட்டிட்டு போக மாட்டேன் போன ஆண்டவரா? ஆமென். preparation, no preparation, ஆயத்தம் இல்லை. அபிஷேகம் என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷை பேசலாம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அந்த ஆலயம் நிறைவு இல்லை, அந்த ஆயத்தம் இல்லை, ஆயத்தம் இல்லை. ஆமென். எவ்வளவு தூரத்தில் வந்தாலும் சரி, இத்தனை மணிக்கு தான் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு தக்க நேரத்தில் கிளம்பணும். நான் பல முறை சொல்லிட்டேன், 8 மணிக்காரங்க 8 மணிக்கு வீட்டில் கிளம்புறது இல்லை. உங்க தூரம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க. ஹalleluya, ஆமென். நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இது ஒருத்தர் சொன்னாலும் கோபம் வரும். அடிக்கடி பாசலில் பக்கத்துல யாரும் சொல்றாங்க, சோழிய முடிஞ்சு ஒன்று அவங்கள சபைக்கு வரவிட மாட்டோம், இல்லைன்னா அவங்க சொல்லிட்டாங்க நான் வர மாட்டோம். நான் சொல்றது புரியுது? இது இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சுபாவம், இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய ஆவிக்குரிய சுபாவம். யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உங்க வேலையை பாருன்றது, இல்லைன்னா அவங்க சபை விட்டு போயிடுறது, இல்லைன்னா அவங்களே சபை விட்டு விரட்டிடுறது. சாயத்தமாகவும் என்ன சரிபடுவோம், ஒழுங்காகவும் என்ற எண்ணம் தான் கிடையாது. ஹalleluya. அப்படிப்பட்ட சுபாவம் கூடாது. மாறுற இடம் இது. ஆமென். நீ மாற்றுகிற இடம். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன இடம்? சொல்லுங்க, இது என்ன இடம்? மாறுகிற இடம். ஆமென். இங்க வந்து ஒரு மாறல, நல்ல தெரிஞ்சுக்க. இங்க வந்து மாறல, மனதுக்குள்ள சொல்ற கேட்கல, கீழ்ப்படியலன்னா எங்கேயுமே கேட்கவும் கீழ்ப்படியா மாறவும் முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கால் கேட்கா? ஆமென். இந்த சவுண்ட் கேட்கா? ரைட், குட். இது மாறுகிற இடம். ஹalleluya. ஆனா சில சொன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிடிக்காது, கோபம் வந்துடும். புத்தி சொல்ல கோபம் வந்துடும். ஆமென். ஆனா அது மாறுகிற இடம். நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உங்களை நீங்க பரலோகத்துக்கு போகிற புத்தியுள்ள 5 கன்னிகை கூட்டத்துல 5 பேர்ல ஒருத்தரா இருக்கீங்களா? கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த 5 பேர்ல இருக்கிறீங்களா? உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியும். இது இங்கிருந்து இன்னொரு சொல்ல தவிர அதெல்லாம் நீ என்ன சொல்றது? என் பிரச்சனை, என் தேவை, என் சூழ்நிலை என்ன நினைத்தானே தெரியல. இதெல்லாம் கேட்கல. மனவாள பாஸ் கேட்கிறாரு. அவன் பாஸ் என்ன செய்வாரு? காலையில் கிளம்புதான் தண்ணி வந்துச்சு, காலையில் கிளம்புதான் அவங்க வந்துட்டாங்க, காலையில் கிளம்புதான் இவங்க வந்துட்டாங்க. இது பாஸ் கேட்டுக்கிறாரு. மனவாளன் ஆண்டவர் ஒரு நாள் கரெக்ட் சரி ஏற்கவே மாட்டார். நான் சொல்றேன் புரியுது? கதை அடைச்சிட்டா, ஜோலி முடிஞ்சு. எனக்கு தெரியும். ஆமென். இந்த ரூட் சிஸ்டர் வந்து கேட்டாங்க, இறங்கி உள்ள விட்டுருவோம். அவனுக்கு தெரியும். இந்த அண்ணன் என்ன பண்றது, அழுது என்ன பண்றது, என் பேருக்கு அழுதா நான் என்ன பண்றது, என் பிள்ளை பிரசவம் ஆயிடுச்சு அழுதுட்டு என்ன பண்றது, மனது ஈரவன் தெரியும் ஆண்டவருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, கதவு லாக் பண்ணிட்டார், பூட்டிட்டார், சாவி தரப்பட்டார். இருந்தாலும் தரங்க. நோவா காலத்துல அப்படிதான் பண்ணாரு. 40 வருஷம் பிரச்சனை பண்ணான். எத்தனை வருஷம் தெரியுமா?
நோவா பிரசங்கம் கேட்கவே இல்லை. டேய் டேய் மகனி மாதிரி உட்காந்து அவன் பக்கத்தில் உட்கார வந்து அவனும் பிரசங்கம் கணிக்க மாட்டேங்கிறாங்க. என்னைக்கு நடு 2 பேர் நடுவில் உட்காரு. இவன்ட்டு சொன்னான் கேட்கல, அவனே சரியில்லை. என்ன சொன்னேன் அவன் தூக்கி போறான். 10 நிமிஷம் பேசக்கூடாது. அவன் ஒன்றும் உருவாகல. என்ன அவன் குழந்தை, நீ வாரி போயிட்டா, நீ பாஸ் சொல்லியா உற்சாகம். ஆமே. அந்த 5 பேரு ஆமே எல்லாம் கரெக்ட் தான். நமக்கு தெரியும் நோவா காலத்துல 40 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணியும் ஒருத்தர் மனதிற்கு 8 பேர் தான். அவன் குடும்பம் மட்டும்தான், ஒருத்தர் வரல. மழை வந்துச்சு, சொன்ன மாதிரி போட் மறுக்குது. சரியா? ஆண்டவன் என்ன பண்ணாரு, நோவா கூட்டிக்கலாம் மகனேன்னு சொல்லல. ஏன்னா நாளைக்கு நோவாவை யாரும் குறை சொல்லக்கூடாது. எங்களை நோவா காப்பாத்தல, எங்களை தூக்கி விடல, எங்களை கூட்டிட்டு போல, அது சரியில்லைன்னு அந்த பேரையோட ஓனர் சபையோட போதகரை யாரும் குறை சொல்லிடக்கூடாதுக்காக கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா, நோவாவும் குமாரத்தையும் உள்ள விட்டு கதவு பூட்டிட்டார். அவரு பூட்டிட்டார். ஆமென். அவரு கதவு பூட்டிட்டார். பூட்டி தெரிஞ்சுக்காங்க. நான் சொல்றது புரியுது? ஹalleluya. ஆமென். இந்த காலை நேரத்தில் அந்த 5 பேர் கூட்டத்தில் இருக்கிறோமா, எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் பாருங்க. உங்களுக்கே தெரியும். இன்னொரு சொல்றது நான் சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், எப்ப பார்த்தாலும் குருவிலே போறோம் போல பேசலாம். சரியாக ஆயத்தமா கரெக்டாக என்ன கூட்டி போய் சேரணும்ல, வழியை விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. பாதியில் கைவிடப்படுறேன், நானும் கைவிடப்படுறேன், நீங்களும் கைவிடப்படுறேன். நான் உங்களுக்கு போதி கேட்டா கைவிடப்படுவேன், நீங்க பின்பற்றாட்டா கைவிடப்படுறீங்க. நான் சொல்றது புரியுது? சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லாட்டா அப்ப சொன்னா வெங்கடேஷ் கோபம் வரும், எரிச்சல் வரமாட்டான். ஒரு 4 வருஷம் சபைக்கு வராம போயிடுவான், ஏதோ மனசுல வச்சுக்குவான். என்ன பண்றதுன்னு சொல்லாம விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். போனவர் வரண்டா வரல, நல்லா ஒளிமவே கிடையாது. அதனால எப்படி சில சொல்றத யோசிப்பாங்க. என் பேரு பாஸ்டர் சொல்லக்கூடாது. சில பப்ளிக்காக சொல்றாங்க. என்னன்னு தெரியுமா, சில பப்ளிக்கா சொல்றது தெரியுமா, பாஸ்டர் சர்ச்சில் ஓப்பனா சொல்லிடுறாரு, வெளிப்படையா சொல்லிடுறாரு. ஆமென். சில காரணம் வெளிப்படையா சொல்றது காரணம் என்னன்னா, ஒருத்தர் திருத்தருக்கு இல்ல, அந்த மாதிரி 9 பேர் உள்ள இருக்கிறாங்க, அவங்கள திருத்தம் அர்த்தம். ஒவ்வொருத்தர் திருப்பத்தினே சொல்ல முடியாது. என்ன பிரியா, ஒவ்வொருத்தர் தனித்தனியா சொல்ற. வெங்கடேஷ் இருக்காங்க, வெங்கடேஷ் மாதிரி உள்ள 10 பேர் இருக்கிறாங்க. ஆமென். ஜஸ்டின் மாதிரி ஒரு 30 பேர் உள்ள இருக்கு. ஆமென். ஒவ்வொருத்தரையும் பேச முடியாது. ஆமென். இங்க அடிக்கடி எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், போனாலும் வரண்டு தான் போனோம். நானும் கெஞ்சி கூத்தாடி போனேன். பாஸ்டமா சொல்லிட்டு தம்பி வந்து போனவங்க சொல்லி எடுக்கல. 5 வரைக்கும் சர்ச்சில் உட்காந்து ஊழியத்துக்கு போறாங்க. போனா ஊழியத்துக்கு வரலாம், கைது போறோம். இத்தனை பேர் ஊழியத்துக்கு போறாங்க. ஆமென். அதெல்லாம் சொல்றது போட்டு உடச்சிருந்தான் போட்டு அப்பா திருந்தணும். ஹalleluya. அதனால நான் மாதிரி வரவே மாட்டேன். யாருக்கு மிஸ்டர் இயேசுநாதர் வந்துட்டாரு, எங்க போயிருக்கீங்க கதை சொல்லலாம். என்னன்னு எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எவ்வளவு போராட்டம் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா, நான் எந்த அளவுக்கு அப்படியே கர்த்தரை விட்டுட்டு தேடுற எதுவுமே நன்மை கிடையாது. அவன் சொல்லுங்க, முதல்ல கர்த்தர் தான். வாழ்நாள் உயிரே யார் தான், ஜீவனே யார் தான். ஹalleluya. நல்ல விசுவாசம் என்ன பண்ணணும், உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இயேசு ரத்தத்தால் கழுவி அவரோட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஊறிக்கிட்டு இருக்கு விசுவாசத்தை செய்யணும். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை உம்மை தேடாதபடிக்கு எனக்கு எந்த தடை எந்த பிரச்சனை வரக்கூடாது ஜெபம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு சாதகமா மாறி என்னை மனுஷன் ஆண்டவரே கூட வாங்க ஆண்டவரே அவர் தப்பு பண்ற துணை போடக்கூடாது. நான் சொல்றது புரியுது? விளங்கிட்டா? ஆமென். நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், எந்த 5 பேரோட இருக்கிறோம் முடிவு பண்ணுங்க. ஹalleluya. நான் சொன்னது கோபம், ஆனா நான் கோபம்லாம் யோசிக்க மாட்டேன். என் வேலை பலத்தான். ஆமென் சொல்லுங்க. ஐயோ கோச்சிக்குவாங்க, சத்தம் போடுவாங்க, சபை விட்டு போயிடுவாங்க. சபைக்குள்ள வந்தாலெல்லாம் அந்த 19 வருஷம் உள்ள இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த 18 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். இதே கம்பத்துல கரங்க சொல்லுங்க, கம்மி. நான் சொல்றேன் எண்ணிக்கை கம்மி. 18 வருஷத்துல கிட்ட 500-600 பேருக்கு மேல ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். அதுதான் ஏதாவது இருக்கணும். எங்க போயிடுச்சு? சிலருக்குலாம் பிடிக்காது. ஐயோ இந்த உபதேசம் பண்றது கடினமா இருக்கு, கஷ்டப்பட்டு சித்தா சொல்றாரு. என்ன நம்ம வேலை சபை தெரியுமா, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற சபையுடைய வேலை. போதோடைய வேலை தெரியுமா, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது. அவருக்கு கைவிடப்படக்கூடாது. ஆமென். சோம்பலாய் சொல்லாம பூசிப்படுது ஊழியக்காரர் அநேக அடிகள் அடிக்கப்படுவாங்க. ஹalleluya. உங்களுக்கு கூப்பிட்டு கட்ட 4 அடி அடிக்கிறாருங்க, கீழ்படியில என்னை 4 அடி 40 அடி பெல்ட் விட்டுருவார். பைபிள் அப்படிதான் இருக்கு. ஆமென். அந்த பிள்ளையோட சத்தம் போடுறதா மக்கா கட்டிடுவோம்.
அநேக அடிகள் அடி வாங்க நான் விரும்பல, நீங்களும் அடிக்கப்பட நான் விரும்பல. எத்தனை பேர் புரியுது? 5 பேர் கூட்டத்தில் இருக்கு. எந்த 5 பேர்? கைவிடப்பட்ட 5 பேர் இல்ல, பரலோகத்துக்கு போய் சேர்ந்த 5 பேர் கூட்டத்தில் எப்படியாவது சேர்ந்து கொள்வது செய்யுங்க. அவங்களாம் எப்படி தான் பாருங்க ஆயத்தமா இருக்காங்க. என்னோட ஆதங்கம் நான் ஏன் சொல்லி தெரியுமா? ஐயோ அந்த கைவிடப்பட்ட 5 பேர்ல நீங்க வசிக்கிற கூடாதுன்னு எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வருத்தப்படுத்த வேதனைப்படுத்துன்ற எனக்கு அவசியமே இல்லை. பூசி மெழுகி போயிடலாம் வந்தா என்ன செய்யணும். ஆனா அதுக்காக இப்படி கோர்ஸ் போட்டு நிக்கல. ஆமா பந்தா கட்டுறதுக்காக நிக்கல. ஆமே சொல்லணும், உணர்த்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரா சொல்லி இது பண்ணக்கூடாது. சொல்லணும், உணர்த்தணும், அவ்வளவுதான் ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம்? சரி கர்த்தர் பக்கம் விட்டுருவோம். அப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் நிக்கிறது இல்லை. யாரெல்லாம் கர்த்தர் பார்த்து ஒன்று டைப்ஸ் புத்தி சொல்லி விட்டுறானோ அதெல்லாம் இங்க நிக்கிறது இல்லை. போயிட்டு அப்படின்னா இங்க இல்லைன்னு அர்த்தம். நீங்க யாரும் அப்படிப்பட்டவங்க அல்ல. கணக்கில் சொல்லி பார்க்கலாம். சரியாக இடம், உருவாக்கப்படுகிற இடம், ஆயத்தப்படுத்துகிற இடம், பரலோக ஜீவன் நித்திய ஜீவனுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேருகிற வழி நடத்துகிற இடத்தில் இருக்கிறேன். ஆமென் சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ அந்த வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து கரங்களை சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் யாரை நினைக்கிறார்? அவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக கவனிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை யாரையெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்படிதான் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். மறுபடியும் சொல்லிடுறேன், வாக்குத்தத்தத்தை கேட்டறதால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. வாக்குத்தத்தத்தை கையில வாங்கிட்டோம், ஆஹா ஓஹோ கர்த்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக செய்யறது இல்லை. ஆமென். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நாம என்ன செய்யணுமோ அதுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்மை மாற்ற ஒப்பு கொடுத்தாதான் ஆசீர்வாதம் வரும். போன வருஷம் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன்னு சொன்னார். கைவிடவே இல்லை. என் வாழ்க்கையில பல இடங்களில் பல காரியங்கள் நடந்தது. ஆமென். அதை கேட்கும்போது பிரசிக்கும் போது ஆயத்தப்படுத்துறேன், ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு ராத்திரி கூட இந்த பிரசங்க இந்த வசனத்துல போன மாசம் ஆயத்தப்படுத்தியாச்சு. ஆமென். ஆனா கேட்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். 90% பண்றதுக்கு முன்னாடி என்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் இப்படி இருக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆமென். நான் இப்படி இருக்கேன். நேற்று ராத்திரி பிரசங்க ஆயத்தம் பண்ணும்போது போன வாரம் பிரசங்கம் என்னோட மறுபடியும் பேசுகிறது, உணர்த்துறது. போன வாரம் என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? பிரசங்கம் தான் பாஸ்டர். என்ன பிரசங்கம்? அருமையான பிரசங்கம் பாஸ்டர். ஆமென். என்ன பிரசங்கம் கேட்டீங்க? அதான் பாஸ்டர் பைபிள்ல இருந்து பேசுறீங்களே. அல்லேலூயா. இப்படி இருந்தாலும் என்ன செய்யாது, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க போய் பிரசங்கத்தை கேட்டு எப்படி ஜெபம் பண்ணீங்க, எப்படி ஆயத்தமானீங்க, எப்படி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு. ஆமென். என்ன பிரசங்கம் கேட்டீங்க? அதான் பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணி பார்த்தீங்களா? அப்படியே. ஆமென். நீயோ. ஆமென். நீயோ நீயே. அல்லேலூயா. ஆமென். நான் யோசித்தேன், நிதானிச்சேன், ஒப்பு கொடுத்தேன், ஜெபம் பண்ணேன். அப்பதான் வாழ்க்கையில அந்த வசனம் கிரியை செய்யும். ஆமென். சடங்காச்சாட்டுக்காக பார்மாலிட்டிஸ்க்காக நீ சர்ச்சுக்கு போய் சண்டே சர்ச்சுக்கு போகாட்டா சிலருக்கு சர்ச்சுக்கு போய் பழகி செஞ்சுக்கோங்களேன். அன்னைக்கு போகாட்டா எதையும் இழந்தது போல இருக்கும். நான் சொல்ல யார் தெரியுமா? ரட்சிப்பட்டு சபைக்கு போய் பழகினது. ஆனா சபைக்கு போயிட்டு கற்றுக்கி வசனத்தை வார்த்தை கேட்கல, பேசல, உணர்த்தல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு அந்த வாரம் நம்மளுக்கு நல்லா இருக்காது. சிலருக்கு எதுவுமே புரியாது. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அப்படி பழகிடும், வராம போய் நம்ம சாதமா பயன்படுத்திக்கிறோம் காரணங்களை. ஆமென். வியாதி வந்துச்சு, கல்யாணம் வந்துச்சு, சூழல் வந்துச்சு, சொந்தக்காரர் வந்தாங்க, சம்மந்தக்காரர் வந்துட்டாரு, அன்னைக்கு தான் மீன் கொண்டு வச்சுட்டாரு. என்ன பண்றது? நான் மறுபடியும் சொல்லிடுறேன், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக மழை பெய்யாதபடிக்கு கருந்தாச்சலம் பண்ணி 3 வருஷம் மழை அடைஞ்சினான். எலியா என்பவன் யாரை போல? ஒரே பர்சன் எத்தனை பர்சன் வந்து பாருங்க. எலியா என்பவன் எப்படி இருக்கானா? அப்படி என்ன யோசிக்கக்கூடாது தெரியுமா? அப்படி எலியா அவர் பாஸ்டர், அவர் தீர்க்கதரிசி, பயங்கரமான அதெல்லாம் கிடையாது. பைபிள் சொல்லியிருக்கு யாரை போல? எலியா என்பவன் யாரை போல? நம்மை போல நம்ம கூட்டாமல் கும்பல் என்ன செய்யக்கூடாது. எலியா என்பவன் யாரை போல?
என்ன போலதான் பாடுகள் நடக்கிறான். உங்களுக்கு என்ன பாடு உணர்த்துற பிரச்சனை இருக்கோ அதே போல அவனுக்கு இருக்கான். நான் சொல்லல, யார் சொல்றது? யாக்கோபு எழுதுறார். எலியா யாரை போல இருந்தான்? என்னை போல பாடு, என்னை போல பிரச்சனை, என்னை போல உபத்திரம், என்னை போல இருக்கணும். ஆனா எப்படி ஜெபம் பண்ணானா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வந்து போராடுறது, எங்க அப்பா வரா, அம்மா வரா, மாமனார் வரா, மாமியார் வரா, சொந்த வருது, பந்த வருது, கல்யாணம் வருது, சாவு வருது, சடங்கு வருது, எல்லாம் தெரியும். முன்னப்படி ஜெபம் பண்ணணும். முதல்ல யாரா இருக்கணும்? யாரா இருந்தா அப்படி ஜெபம் தெரியுமா? கர்த்தராதான் முக்கியமா இருந்தா ஜெபம் வரும். நீங்க கர்த்தருக்கு முக்கியம் கொடுக்கலாம். உங்க தேவைக்காக ஆண்டவர் இருக்கிறவங்க தான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே இந்த காரியம், இந்த விசேஷம், இந்த ஊரு, இந்த பிரச்சனை, இந்த தேவை அப்படின்னு இதுக்கு வாங்கன்னு அவருக்கு கூட வருவோம். அப்படி செய்ய கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? சிலருக்கெல்லாம் புரியாது. என்ன சொன்னாலும் புரியாது. வரையில் புரியாது. அது வந்து போன பிறகு புரியாது. ஆமென். புரியுதாதுன்னா என்னாலும் சில திருத்தம் வராட்டா போன் சொல்லுங்க, சொல்ல மாட்டோம். வராட்டா தகவல் சொல்ல, படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு அனுபவம் ஆண்களுக்கு பெண்களுக்கு ரட்சிப்படாது நம்ம சபையில யாருக்கு வித்தியாசம்? இதுகளுக்கு எல்லாம் ஒன்னே தான். எல்லாத்தையும் பாருங்க. வரலன்னா முன்னாடி தகவல் சொல்றது இல்ல, லேட்டுன்னா தகவல் சொல்றது இல்ல, முடியாதுன்னா தகவல் சொல்றது. பாஸ்தா போன் பண்ணி காலில் விடணும். ஊழியக்காரன் உங்களுக்கு கீழே வரணும்னு நினைக்காதீங்க. ஆசீர்வாதமே கிடையாது. ஆமென். நான் சொல்றது புரியுது? வேதத்தின்படி உலக பிரகாரம் பெரிய அதிபதிகள், அதிகாரிகள் நீங்க யாராவது இருக்கலாம். ஆவிக்குரிய உங்களுக்கே அதிகாரி பெரிய ஒரு ஊழியக்காரன் தான், ஆசாரியன் தான். பைபிள் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நமக்கு கீழ்ப்படியணும். நம்ம சொல்ற கேட்கணும். யார் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ முடியாது, கர்த்தர் சித்தம் செய்ய முடியாது. ஆமென். உங்களை அர்ப்பணிங்க. நம்மளை நினைக்கிற ஒரு கர்த்தர், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஒரு பக்கத்துல தூங்கணும், எழுதி பார்க்கலாம். கர்த்தர் நினைக்கிறாரோ? பத்தியா நான் சொன்ன பெண்களுக்கு ஆண்களுக்கு புரியுது அப்படின்னு கான்செப்ட் ஏதாவது புரியுதா? ஒரு பக்கம் வலிச்சுக்கிட்டே இருக்கா, ஒரு பக்கம் வலிச்சுக்கிட்டே இருக்கா, வலிக்கலையா? அப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை தான் நினைக்கிறார். ஆமென். ஒருத்தர் சொன்னீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறார். அதே தான் அவரை தான் நினைப்பாரா? உங்க யார் சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது புரியுது? ஆமென். இன்னும் ஒரு மனம் வரல இந்த பிரசங்கத்துக்குள்ள போறது. சிலர்லாம் பார்க்கும் போது எங்கேயோ ஸ்பிரிட் அலை மோதிக்கிட்டு இருக்கு, எரிச்சலோட சிலர் இருக்கிறீங்க. ஆனா இதுக்குள்ள போக முடியல. ஆமென். கனெக்டிவிட்டி வந்து தெரிஞ்சுக்கோங்களேன். டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கரெக்டா பிரசங்கம் டேக் ஆஃப் ஆயிடும். சிலருக்குள்ள எரிச்சலோட இருக்கிறீங்க. ஆமென். மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 3ஆம் வசனம். மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 3 அடுத்து 9 வாசிங்க பார்க்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கரங்களை சொல்லுவார்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். 9ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். இந்த சுவிசேஷம். ஆமென். என்ன சுவிசேஷம்? இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சுவிசேஷம்? ஆமென். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, குட் நியூஸ். என்ன நற்செய்தி? என்ன சுவிசேஷம்? மேலே ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு, அதுக்கு முந்தின வசனம் 3ஆம் வசனம் இல்ல, 8ஆம் வசனம் அடுத்த பாப்பா. ஆமென். இவள் ஆமென் என்ன செய்து விட்டால்? என்ன சுவிசேஷம்? என்ன நற்செய்தி? நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக. எதற்காக நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? இயேசு எதற்காக அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? ஆமென். ஆண்டவர் அண்ட சராசரியை உருவாக்கின இரட்சகர்
இந்த பூமியிலே மனிதனாய் இயேசு என்கிற பெயரிலே உங்களுக்காக எனக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழும்படியார் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். நம்மை வாழ வைக்கும்படி நமக்கு ஜீவன் தரும்படி பரலோகத்திலே ஒரு இடத்தை உண்டாக்கும்படி ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். பிறந்த அவர் 33 வருஷம் மனிதனாய் வாழ்ந்து உங்களுக்காக எனக்காக பரலோக ராஜ்யத்திலே ஒரு இடத்தை உண்டு பண்ணும்படியார் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ஆமென் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட அவருடைய சரீரத்திலே அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாய் அவர் சரீரத்தில் இவள் தைலத்தை பூசினார். ஹல்லேலூயா. ஆமென். ஜனங்களை ரட்சிப்பதற்காய் ஜீவன் தர வந்தவர். ஆமென். ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை தரும்படி ரத்தம் சிந்த வந்தவர். பரலோக ராஜ்யத்திலே ஒரு இடத்தை ஏற்படுத்தும்படியாய் தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வந்தவர். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாய் மரிப்பதற்கு முன்பதாகவே இவர் மரிக்க போகிறார், அடக்கம் பண்ணப்பட போகிறார், 3ஆம் நாள் உயிர்த்தெழ போகிறார் என்கிற அடையாளமாய் அவர் சரீரத்தில் தைலம் பூசினார். ஆமென். இந்த யூத கலாச்சாரத்திலும் பழைய ஏற்பாட்டு கலாச்சாரத்திலும் இன்றைக்கு வெளிநாடுகளில் பல நாட்டு கலாச்சாரங்களில் மரித்துவிட்டால் அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக அதை சில வாசனை திரவியங்களால் சில வாசனை பொருட்களால் நறுமண பொருட்களால் அந்த சரீரத்தை கெட்டு போகாமல் பதப்படுத்தப்படுவது வழக்கம். அது ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள், அரசர்கள், ஆமென், துரை மக்கள், அந்தஸ்து உயர்ந்தவர்களால் அவர் சரீரம் பதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி சரீரத்தில் தைலம் பூசுவார்கள். ஏற்பட்ட நறுமணம் தைலங்களை, நள தைலங்களை பூசுவார்கள், பெர்ஃபியூம்ஸ். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக அவருடைய சரீரத்துக்கு தைலம் பூசுவதற்கு அடையாளமாக இந்த மரியாள் வந்து அவருடைய சரீரத்தில் தைலத்தை பூசினார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் சரீரத்திலே நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக. ஆமென். சுவிசேஷம்னா நற்செய்தி என்பது என்ன? இயேசு உங்களுக்காக எனக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழும் அடையாளமாய் அவர் மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி என்னை பற்றிய செய்தி, என்னை குறித்த சுவிசேஷம், என்னை குறித்த மரணம், என்னை குறித்த உயிர்த்தெழுதல், ஆமென், என்னை குறித்ததான நற்செய்தி எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, உலகத்திலே எந்த மூலை முடுக்குகள் எல்லாம் என்னை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் நினைக்கப்படும்படியா, இவளை நினைப்பதற்காகவே இவள் செய்ததும் சொல்லப்படும். இவளை நினைப்பதற்காகவே இவள் செய்தது சொல்லப்படும், இவள் செய்கை சொல்லப்படும். ஆமென். அப்படினா இவள் செய்த செய்கை, இவளுடைய செயல்பாடு கர்த்தரை மறக்க முடியல, கர்த்தரை மறக்க வைக்கல, கர்த்தர் ஆண்டவரால மறக்க முடியல. கேக்குறீங்களா? கரங்களை உயர்த்தி. இவள் செய்த செய்கை, இவை கர்த்தருக்காக செய்த செய்கை, ஆண்டவருக்காக செயல்பட்ட விதம் தேவனால் மறக்க முடியல. என்ன சொல்ல தெரியுமா? இவளை நினைப்பதற்காகவே இவள் செய்ததும் சொல்லப்படும். இவள் செய்த ஒன்று கர்த்தரால் மறக்க முடியல. ஒன்று தெரியுமா? நம்மளை கர்த்தர் மறக்காம இருப்பதற்கு, நம்மளை கர்த்தர் எப்போதும் நினைப்பதற்கு, நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஆமென், நம்முடைய செய்கை ஆண்டவரை நினைக்க வைக்கிறது, நினைக்க தூண்டுகிறது. மறக்காமல் அவருடைய உள்ளத்தில், இருதயத்தில் நம்முடைய செயல்பாடு, செய்கை ஆமென், அவர் இருதயத்தில் மனதில் பதிய வைக்கிறது. உலகத்துல சிலருடைய செயல்பாடு செய்யலாம் மறக்கவே முடியாது. நாம இருக்கிற வரைக்கும் அவங்க செத்து போயிட்டாலும் சரி, நாம இருக்கிற வரைக்கும் சிலருடைய செயல்பாடுகளை மறக்கவே முடியாது. சில செஞ்ச காரியம் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. ஒண்ணு நமக்கு நன்மை செஞ்சவங்கள, வாழ வச்சவங்கள, கஷ்டத்துல கை தூக்கி விட்டவங்கள, உதவி செஞ்சவங்கள ஆமென் இன்னைக்கு சீக்கிரம் மறந்துடுறாங்க. நன்றி கெட்ட உலகம். இது வருகை காலம், ஆண்டு வருகை காலம், கடைசி காலம். அவ்வளவு தீமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிராக்டிகலா இருக்கு. சில நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் இருப்பாங்க. நன்றி அறிதலே கிடையாது. என்ன செஞ்சு பாருங்க, கடைசியில் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு. ஆமென். எவ்வளவு உதவி செஞ்சிருப்போம், கஷ்டத்துல உதவி செஞ்சிருப்போம், பாதிப்புல ஐயோ நீங்க இல்லாட்டா போச்சு, காலில் விழுவாங்க, கண்ணீர் விழுவாங்க, நாம் திரும்ப வீட்டுக்கு போகவே முடியாதுன்னு. ஆமென்.
செய்கிற மறக்கவே முடியாது. அப்படி வந்து வீட்டில் உட்கார்ந்து இருப்பாங்க. பல வருஷத்துக்கு முன்ன ஒரு சகோதரன் வந்தார். வந்துட்டு சொன்னாரு, கடன் வாங்கிட்டார். ஊர் முழுக்க கடன், சபையில கடன். அடிக்கடி சொல்றதுதான், சபையில யாரா கடன் கொடுத்து கடன் வாங்கக்கூடாது. விசுவாசிகள் கடன் கொடுத்து கடன் வாங்கக்கூடாது. அப்படி கடன் கொடுத்து கடன் வாங்கினா ஆமென், உங்க ஆவிக்குரிய விசுவாசம் கெட்டு போய் நீங்க விசுவாசி இருக்க முடியாது, சபையில் இருக்க மாட்டீங்க. நான் சொல்லல, விசுவாசம் விட மாட்டான். அடுத்து எங்க வரக்கூடாது? கடனை வாங்கிட்டேன் பாஸ்டர், இவர் வாங்கி கொடுக்க பாஸ்டர் வரக்கூடாது. அதே போல பாஸ்டர் வந்து விசுவாசி கடன் வாங்கிட்டா ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி வரக்கூடாது. சாபம் ஆசீர்வாதம். ஊழியர்களோட பேரை எடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென். நான் ஊரெல்லாம் கடன் வாங்குறது இல்லாம விசுவாசிகள் வேற கடன் வாங்கிறது. இது என்ன நடக்குது தெரியுமா? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நானும் 1008 முறை சொல்லிட்டேன், இவருக்கு என்ன தெரியும்? ஆமென். நானும் கேட்டு மத்தவங்களை எடுத்து சபையை எடுத்து சபை பேரை எடுத்து ஊழியக்கார பேரை எடுத்து கடைசியில பைனான்ஸ் கொடுத்தோம் சபையில வந்து நிற்கிறான். என்னன்னு தெரியுமா? இந்த ஆள் உங்க சபைக்கு எங்கதான் வரவாடாம, இவர் கடன் வாங்குறதுக்கு எங்க வந்து வாங்க சொல்லி இருக்கிறாருன்னா எங்க சர்ச்சுக்கு வந்துருங்க, நான் இங்க தானே இருக்கிறேன். சர்ச்சுக்கு வெளியே வச்சு பணம் வாங்கி போயிட்டேன். திரும்ப எங்க தான் வரும்? கடன் கொடுக்குறேன், இங்கதான் வரணும். அந்த வெளியில அங்கேயே போயிடணும். என்ன செய்யக்கூடாது? உள்ள வரக்கூடாது. என்னை வந்து பார்க்கணும், நான் வேற விசுவாசி வந்துட்டாங்க, புது நபர் யார் வந்து உற்சாகத்தில் வாங்குறத கை கொடுத்து சபையில உட்கார வச்சு பேசினாங்க வந்துடுறான். இப்படி பேருள்ள ஒருத்தன், புத்தி இல்லாத ஒருத்தன் உங்க சபைக்கு தான் வரானாங்க, புத்தி கேட்டவன். ஆமே, கடன் வாங்கி என்ன செஞ்சான்? போயிட்டான். சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? இங்கதான் வந்து வாங்கினான், இங்கதான் இருந்தான், அதான் உங்களுக்கு தீர்மானம் தான் சொல்லிட்டேன். என்னை நீ யார் கேட்டேன்? என்னை கிட்ட கடன் கொடுத்த, என்னை கிட்ட பணம் கொடுத்த, வெளியில் கொண்டேன். நான் சொல்ல புரியுதா? போக சும்மா இருப்பாங்க. அவ்வளவுதான். ஊரெல்லாம் கடன். அப்படி அந்த கடனை வாங்கிட்டு ஒரு நாள் ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட போய் உட்காந்துருக்கேன். அந்த சகோதரன் நிற்கிறான் மேல, பாஸ்டர் வீட்டுக்கு போக முடியாது. அவன் எங்க பார்த்துருக்கான்? கடன் கொடுத்து வீட்டில் போயிருக்கான். வட்டியாவது கொடுக்குறான். எப்படியாவது உதவி செய்யுங்க பாஸ்டர். ஆமென். வீட்டுக்கே போக முடியாது பாஸ்டர், போன பயங்கர பிரச்சனை, வீட்டில் உட்காந்துருக்கான், வீட்டுக்கே போக முடியாது. நான் உடனே இறங்க பாராட்டி, நம்ம விசுவாசியாச்சே, நம்ம சகோதரனாச்சே, வீட்டுக்கே போக முடியாதுன்னு சொல்றானே, என்ன செய்ய? 2 பிள்ளைங்க இருக்கு, மனைவி பெரிய கேவலமாயிரும், அசிங்கமாயிருமே. நம்ம விசுவாசி, சரி என்ன செய்ய? அன்னைக்கு பல வருஷத்துக்கு முன்ன காணிக்கு வந்து 10 ரூபா நோட்டில் எடுத்து ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தேன். உட்காந்து 10 ரூபாய் எண்ணி வெளியே வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காணிக்கு வந்து இந்த 1000 ரூபாய் இந்தாங்க பாஸ்டர், ஒரு வாரம் 10 நாள் என்ன செய்யறேன்? பணம் கொடுத்துதான். அவனுக்கு புத்தி இல்லை, எனக்கு புத்தி இல்லை. இந்த மாதிரி ஒரு முறை 2 முறை இல்லை, ஒரு 2 3 4 முறை நடந்திருக்கு. என்ன வந்து கேட்கும்போது கண்ணீர் பள்ளி ஒரு ஆம்பளை, ஒரு புருஷன் கண்ணீர் பள்ளி நீங்க என்ன செய்யறது? இந்த மாதிரி 1000 ரூபாய் என்ன செஞ்சேன்? மனசரி கொடுத்தேன். ஆமென். கொண்டே கொடுத்தேன். வட்டிக்காரர் வட்டி கொடுத்தான், மானம் பிரச்சனை இல்லை, காப்பாற்றப்பட்டான், நல்லாயிட்டான், தலைமை எடுக்கிறான், இன்னைக்கு சபையில் இருக்கிறானா? நாங்க சபை விட்டு போயிட்டா தெருவில் இருந்து பிச்சை எடுப்பாரு கேட்டவங்களாவும் ஒருத்தன். ஹலோ, நன்றி கெட்ட உலகம். நான் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னை பார்க்க இருக்கு. அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? இன்னைக்கு பைனான்ஸ்காரருக்கு தெருவா ஓடி ஓடி ஒழிஞ்சுட்டு இருக்கான். அப்படியே ஆராய்ச்சி பண்றீங்களா? மூட சில தெரிஞ்சு வேலை செய்யுது, சிறுமூட பெருமூடலாம் யாரா இருக்கணும், யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா ஒண்ணும் தெரியுது. இங்கேயும் இல்லை, நன்றி கேட்டவன், நன்றி அறிந்து இல்லாதவர்களாகி. ஆனா எனக்கு சிந்தனை இருக்கு பாருங்க, பாயிண்ட் போனாரு கொடுத்தா நான் பாஸ்டர் இன்ன வரைக்கும் கொடுக்கல, அதுதான் நான் நல்லா இருக்கேன் போ. ஆமென். அல்லேலூயா. ஆனா கொடுக்குற யாருக்கு? நானே கடனா கொடுக்கறது இல்லை, திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கினாங்கன்னா ஓகே விட்டுறது. ஆமென். இதனால எந்த பாதிப்படும்? விசுவாசி கொடுத்தாலும் சரி, ஊழியக்காரன் கொடுத்தாலும் சரி, என்ன தெரியும் பிரச்சனை வரும்? பாஸ்டர் பார்க்க முடியாது, போனா என்ன செய்வாரு? காசு கேட்பாரு. அதனால சபைக்கு வராம போயிடுவோம், ஆலயத்துக்கு போயிடுவோம், ஊழியக்காரன் விட்டு போயிடுவோம், சபை விட்டு போயிடுவோம், கர்த்தர் விட்டே கடைசியில் போயிடுவோம். இது ஊழிய
ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசிக்கு இருந்தாலுமே சரி, உதவிதான் செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், மகனே நீ கடன் வாங்காது இருப்பாய், நீயோ கொடுக்கிறவனா தான் இருக்க, கொடு விட்டு போயிரு. இன்னொன்னு சொல்றேன், நீங்க கொடுக்குறீங்களா, மறுபடியும் எதிர்பார்க்காட்டா கொடுங்க. அவ்வளவுதான் இருக்கீங்களா? மறுபடியும் எதிர்பார்க்காட்டா என்ன செய்யுங்க. பிரவீன் என்கிட்ட கேட்கிறேன், பாஸ் ஒரு 10,000 கொடுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு வசதி இல்லை, இந்தப்பா என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு, திரும்ப நீ என்ன செய்யாத, கொடுக்காத, இன்னொரு என்கிட்ட என்ன செய்யாத. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் இருக்கீங்களா? இது வேற. ஒருத்தர் வியாதி, மருத்துவமனையில் வியாதி பலவீனத்தில் இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி சபையில எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், அவங்களும் யாரும் சபையில் கிடையாது. நன்றி அறிதல் இல்லாதவர்களாக உதவி செய்யல இடங்கள் இருக்கு. யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன்னு எச்சகையில கூட காக்கா இருக்காம போறதெல்லாம் கிடையாது. அப்படி சொல்ல இருக்கிறாங்க சபை. எச்சகையில கூட காக்கா செய்ய மாட்டாங்க. ஐயோ அந்த பழக்கமே வச்சுக்கூடாது, உருப்படவே மாட்டோம். அவரை சேர்த்து என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா நாம மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 கர்த்தருக்கு, 2வது நமக்கு, 3வது நம்ம சுத்தி இருக்கிற தேவையை ரொம்ப சந்திக்கணும். வேற நமக்கு தான் சொல்லுங்க. ஆமென். உதவி செய்யணும். அதே வியாதி பலவீனத்தோட சிலர் இருக்கிறாங்களா, சபையே சேர்ந்து உதவி செய்யுது. என்ன செய்யறோம்? முடிஞ்ச எல்லாரும் சேர்ந்து செய்முறையில் இது அவங்க நேரத்தில் செஞ்சாங்க. இப்ப நாம நம்ம செய்வோம், செய்முறை கிடையாது. உதவி பைபிள் இருக்கு. ஏழைகள், விதவைகள், நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்கலாம், நாளைக்கு அந்த நாள் நினைக்க வரலாம். மசலத்தினர் புரியுது. இறக்கம் செய்கிற பாக்கியவான்கள் அட்லீஸ்ட் நம்மளது பார்க்கவோ ஜெபம் விசாரிக்கவா செய்வாங்க. மசலத்தினர் புரியுது. அப்ப நம்மளால சேர்ந்து எல்லாம் நம்ம செய்வாங்க, கொடுப்பாங்கன்னா இல்ல, நம்மளால என்ன உதவி செய்ய முடியுதோ எல்லாம் சேர்ந்து இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சபையை சேர்ந்த சரீரத்தில் அங்கமா இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்து உதவி செய்வது என்பது இன்னொன்று, கடன் கொடுப்பது என்பது அல்ல. மசலத்தினர் புரியுது. சபைக்குள்ள இருக்க வேண்டிய காரியம். ஆனால் சிலருக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் பாருங்க, ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணி, ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி வீட்டுல படுத்துருக்கா, தலையில தான் படுக்கணும், கட்டில் கிடையாது வீட்டுல. எனக்கு மனசு அடிச்சுக்குது. அங்க பேசுறோம், எங்க அண்ணன் இப்படி இருந்தாருன்னா அப்படி விட முடியுமா? ஆமே. கடையில போய் கட்டில் ஆர்டர் கொடுத்து, பெட் ஆர்டர் கொடுத்து, கையில் ஒரு 5000 பணத்தை கொடுத்து கீழே படுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நான் வாங்கி போட்ட கட்டில், நான் வாங்கி போட்ட பெட்டு தான் படுக்கிறாங்க. ஆனா சபையில் இல்லை, இங்க இல்லை. நன்றி அறிதல் இல்லாம ஏன் சொல்ல தெரியுமா? நன்றி அறிதல் பைபிள் இருக்கு, சில சித்தெல்லாம் மறக்க முடியாது. ஆமென். நன்றி அறிதல் இல்லாதவர்களாய். உங்களுக்கு புரியுதா? வாழ்நாள்ல திரும்ப செய்யணும்னு அவசியம் கிடையாது, செய்முறை பண்ணணும் அவசியம் கிடையாது. கொடுத்த திரும்ப வாழ்நாள் முழுக்க நமக்கு நன்மை செய்த யாரா இருந்தாலும் நமக்கு நன்மை செய்தவர்களையும் ஒரு நாளும் மறக்க கூடாது. நாம நன்மை செஞ்சவன், நமக்கு நன்மை செஞ்சவனா நம்மள மறந்து போயிடலாம். தட்ஸ் ஆல். ஆனா நமக்கு நன்மை செஞ்ச ஒருத்தரை வாழ்நாள் முழுக்க என்ன செய்யக்கூடாது. ஆமென். மறக்க கூடாது. இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஒரு வீட்டுல போய் தங்கி இருந்தோம். இன்ன வரைக்கும் நான் மறக்கவே இல்லை. அவங்க குடும்பம் அதெல்லாம் நினைக்கும்போது சொல்றேன், அவங்க குடும்பம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஆசிரியமானவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு நாங்கள் மாடியில் குடிய முடியாது. சார் இந்த ஊருக்கு வந்து முதல் டைம் நாங்கள் வந்து ஃபேமிலியை வந்து நம்ம சபை விசுவாசி, எந்த விசுவாசி வீட்டில் தங்க கிடையாது, எங்க போனாலும் தங்க மாட்டேன், ரேர். இங்க வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டில் போய் தங்கணும். ஆமென். இன்னைக்கு நினைக்கிறேன், அது நினைக்கும் போது என்ன செய்வேன், ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதி, அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதி, அவங்க பேர பிள்ளைகள் தலைமுறை ஆசீர்வதி. இன்னைக்கு பேர பிள்ளைகள் தலைமுறை வரைக்கும் நல்ல கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க சிறிது சொந்த வீடு, பிள்ளைங்க எல்லாம் வாடகை வீட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் தனித்தனி வீட்டுல 75, 80, 1.25 கோடின்ற லெவல்ல எல்லாரும் அபார்ட்மெண்ட் வீட்டுல டாப் லெவல்ல குடியிருக்கிறாங்க. ஊழியக்காரனை போஷிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதே போல நாங்க ஓலை குடிசையில குடியிருக்கிறோம். எங்க வீட்டுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆமென். கொண்டைக்கடலை குழம்பு வச்சு, மசாலா குழம்பு வச்சு விசுவாசி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு சபையில் இல்லை, அதே மறக்க மாட்டோம். ஆமென். 19 வருஷத்துக்கு முன்னே ஆண்டவர் அன்னைக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரனை போஷிக்கிறாங்க, ஆண்டவர்கள் ஆசீர்வதியும், தேவை சத்தியம், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஆமென். ஊழியக்காரன் செஞ்சவங்களை கர்த்தர் சொன்னார், எனக்கே செய்தீர்கள், இது பலனை அடையாமல் போவது இல்லை. ஊழியக்காரனுக்கு செஞ்சதுக்காகவே இன்று வரை அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு வேலை, வருமானம், சம்பளம் எவ்வளவோ குறையதான்,
ஆனா சாப்பாட்டுக்கு இன்ன வரைக்கும் பணம் இல்லைன்னு பட்டினி இருந்ததுல 3ஆம் தலைமுறைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க. கரெக்ட் சொல்லுங்க பாருங்க. இன்ன வரைக்கும் கர்த்தரா செஞ்சுக்கிறார். இதெல்லாம் மறக்கல. ஆமென். நன்றி அறிதல் உள்ளவர்களாய். நான் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சேன் உதவி செஞ்சேன் நான் சொன்னதெல்லாம் 100ல 1 2 தான். ஆமென். மறக்க முடியாதவர்கள், ஆமென், மறந்தே போகிறவர்கள், இப்படி எல்லாம் சிலர் இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட வைக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென். நாம செஞ்சதை நாம மறந்துடலாம். நாம செஞ்சதை நாம மறந்துடலாம். நல்லா கவனிங்க. நமக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சிருக்கிறான் பார்த்தீங்களா? ஆமென். குறிப்பா யாரெல்லாம் மறக்க கூடாது தெரியுமா? உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க பாருங்க, உங்களுக்கு ரட்சிப்பு சொன்னாங்க பாருங்க, அவங்கள மறக்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள மறக்காதீங்க. உங்களை அபிஷேகம் நடத்தினாங்க பாருங்க, அவங்கள மறக்காதீங்க. இக்கட்டில் உபத்துல ஆபத்து காலத்துல உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வாழ வச்சாங்க பாருங்க, அவங்கள மறக்காதீங்க. உங்களை நடத்துறாங்க பாருங்க, உங்க போதகர், உங்க மேய்ப்பர் குடும்பத்தை வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. மிகப்பெரிய ஆசீர்வாதம். மறக்கவே கூடாது. உங்க போதகரை மறக்கவே கூடாது. எந்த நிலைமைக்கு எந்த உயர்வுல போனது மறக்கூடாது. சிலர் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதுக்கு தான், ஞானஸ்நானத்துக்கு தான், அபிஷேகப்பட்டதுக்கு தான், கல்யாணம் ஆனதுக்கு தான், குழந்தை குடி பத்ததுக்கு தான், வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கு தான், வாழ போய் வெளியில போயிட்டு ஒரு கொஞ்ச நாள், ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு வருஷம் சபைக்கு போயிருப்பாங்க. என்னை வந்து பார்க்க வந்திருக்கோம், எங்க பாஸ்டர் எங்க சபைன்னுவாங்க. என் மகன் நான் சொல்லிடுவாளா? நான் சொல்லிடுவேனா? ஏதோ ஒரு பாஸ்டர் ஏதோ ஒரு இடத்துல எங்க ஒருத்தர் வந்து பாக்குற பழகிறனா எங்க பாஸ்டர் சொல்லிடுவேன். அவரை எனக்கு எப்படி தெரியுமா தோணும்? மண்டையில நன்றி கட்டவல, மண்டையில நங்கு போட்டுருந்தோம். எங்கிட்டே வந்து தெரியுமா? எங்க சர்ச்சு எங்க பாஸ்டர் மண்டையில போட்டணும். உங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லிடுற அப்படி. ஆமென். எந்த ஊர்ல குடியேற போனாலும் சரி, நான் தான் ரட்சிப்பு எடுத்திருக்கேன், நான் தான் ஞானம் எடுத்திருக்கேன். கல்யாணம் நாளைக்கு போயிட்டு பாரு, எங்க சர்ச்சு பாஸ்டர் நான் பார்த்துருக்கலாம் மாட்டேன். உங்களுக்கு புதுசு பேர் மாப்பிள்ளை வந்து ஐசக்கா ஆசிரியனாலே நங்கன்னு கொட்டி விடுவோம். உங்களுக்கு கொட்டா கண்ணில் தண்ணி வரும். ஹலோ, உங்களா? ஆமென். நான் சொல்லுங்க, என்ன இருதயத்தோட பேசுறேன்? அடிக்கிற இருதயத்தோட பேசலங்க, தகப்பன்ற உள்ளத்தோட பேசுறேன், அப்பான்ற உள்ளத்தோட பேசுறேன். என்ன சொன்னான்னு சொல்லுவா. ஆமென். ஏன் சொன்னான்னு கேளுங்க. ஆமென். ரகசியமா சொல்றேன். என்னை மாதிரி அவ எப்படி பஸ் உங்களை மாதிரி சொல்றீங்க? எங்க அப்பா என்னை பெத்தாங்க, வளர்க்கல. ஆமென். என்னை வளர்த்ததெல்லாம் விவரம் தெரிஞ்ச காலத்தை வளர்த்த ஆளாக்கிறது, கல்யாணம் முடிச்சதெல்லாம் எங்க பார்த்து நம்ம போறோம். இது ஏச வந்தார் மாதிரி நினைச்சனே, உன்னை பாராட்ட, அதை என்னைய மாதிரி நினைப்பேன். அல்லேலூயா. எங்க அப்பா அம்மா என்னை வளர்த்து பெத்தாங்க, அவ்வளவுதான். சோறு போட்டாங்க, நல்லா வச்சிருந்தாங்க. 10 வயசுல எங்க பாசிட்டு போயிட்டேன். ஆமென். கல்யாணம் வரைக்கும் அவர் தான் எல்லா காரியம், எனக்கு எல்லாம் அவர் தான். ஆமென். அதனால நான் என்ன சொல்றேன், பெத்தது அவங்க, வளர்த்தது, என்னை உருவாக்குறது, எனக்கு விவரம் தெரிய வச்சது, எனக்கு எல்லாமே எங்க பாஸ்டர் தான். அதுக்காக கர்த்தர் சொல்றேன். அதனால இன்ன வரைக்கும் என்ன செய்யல, மறக்கல. எங்க போனாலும் என்ன செய்யக்கூடாது. ஆமென். நம்மளை நடத்தினவங்கள உருவாக்குறவங்கள வாழ்நாள் முழுக்க என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. நன்றி அறிதல் உள்ளவர்கள். ஆமென். சிலரை நமக்கு செஞ்ச நன்மையை மறக்க முடியாது, அதே போல நமக்கு செஞ்ச தீமை என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. சிலர் செய்த நன்மை தீமை வேலை சொல்லுவார். ஆண்டவரே சொல்லுவார் சங்கீதம் 2 வாசினா, என்னோடு பந்தி இருந்தவர்களை எனக்கு விரோதமா என்ன செய்தான், குதிகாலை உயர்த்தினான். அல்லேலூயா. நாம செஞ்ச நன்மை, அதே போல நமக்கு ஒரு தீமை செஞ்சு நம்மளால மறக்க முடியாது. ஆனா மறக்க முயற்சி செய்யணும், அப்பதான் மன்னிக்க முடியும். கர்த்தர் முன்ன வேதத்தை வச்சு பலிபட்டு சொல்றேன், எனக்கு விரோதம் எழுமனை, எனக்கு விரோதம் சொன்னேன், என்ன தூசித்த, என்ன இது பண்ண, யாரும் சின்னவங்களே பெரியவங்களே தெரிஞ்சவங்களே தெரியாதவங்க, நல்லவங்கள கேட்டவங்க, ஊழியக்காரர்கள் உட்பட யாரும் நான் இதே பலிபட்டு கண்ணீரோட ஆண்டவருக்கு மனசார நினைச்சிருக்கேன். ஆண்டவரே, ஆமென், உங்களை மன்னிக்கிற ஆண்டவரே, அந்த மனசார என்னைக்கு சொல்லணும் அன்னைக்கு எனக்கு சமாதானம், நிம்மதியை தூக்குறேன். நான் சொல்லுறேன், புரியுது? நீங்களும் சொல்லிருக்க, விட்டுருங்க, போராடி பிரயோஜனமே கிடையாது. ஆனா நினைக்கும் போது அந்த காயம் இன்னைக்கும் கண்ணீர் வரும், இன்னைக்கும் அழுகு வரும். அழுகு கண்ணீர் வரலாமே தவிர கசப்பு நல்லாவே இருக்கக்கூடாது நினைக்க கூடாது. இன்னைக்கு நான் கர்த்தருக்கு சொல்றேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நல்லா இருந்தாதான் நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியும். அல்லேலூயா. நல்லா இருந்தாதான் நான் எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் உங்களை தேடி வாலண்டியரா வருவாங்க, கர்த்தர் கொண்டு வருவாரியா.
ஒரு காலத்துல உங்களை பழிக்கலாம், எதுக்கலாம், உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். காலம் மாறும். உங்களை தேடி ஈசாக்கு கிட்ட கொண்டு வந்தது போல, ஆபிரகாம் கிட்ட கொண்டு வந்தது போல கர்த்தர் உங்களை தேடி ஜனங்களை கொண்டு வருவார். மறக்க முடியாத சிலர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க. மன்னிங்க, கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, ஆண்டவரை விட்டுருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். சிலர் நம்மளால மறக்க முடியாம இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமென். நாம தீமையை நினைக்கிறவங்களா இல்லாம நன்மை நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யணும். அல்லேலூயா. இந்த கர்த்தர் சிலரை ஆமென் மறக்கவே முடியாம இருக்கிறார். சிலருடைய செயல்பாடுகளை கர்த்தரால மறக்க முடியல. ஹலோ, இருக்கீங்களா? சிலருடைய செயல்பாடுகளை கர்த்தரால் மறக்க முடியல. உன் செய்கைக்கு தக்க பலன், உன் எனக்கு அந்த வாக்குத்தத்தம் வசனத்துல தான் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தரோட கட்டிடுவாராங்க. அப்பவே நான் ஒரு நிமிஷம் நிதானிச்சேன், ஒப்பு கொடுத்தேன். ரெண்டு விதமான செய்கை கர்த்தரால் மறக்க முடியாது. ரெண்டு விதமான செய்கை இருக்கிறது. தேவனுடைய ஆபரணவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது சொன்னார். ஆபரணவன் செய்கைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய பார்வையில் என்னுடைய செய்கை எப்படிப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்டதா இருக்கிறது என்கிறது தேவன் கவனிக்கிறார். நம்முடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் விரும்புகிற செய்கையும் இருக்கிறது, கர்த்தர் வெறுக்கிற செய்கையும் இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கர்த்தர் வெறுக்கிற செய்கையும் இருக்கிறது. கர்த்தர் வெறுக்கிற செய்கையா இருந்தாலும் அதற்கும் அதற்கேற்ற பலன் உண்டு. கர்த்தர் விரும்புகிற ஏற்றுக்கொள்கிற செய்கையா இருந்தால் அதற்கு ஏற்ற பலன் உண்டு. அவனுடைய செய்கை நாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? அவன் செய்கைக்கு தக்க பலனுடனே ஆசீர்வாதத்தையே கர்த்தர் தருவார் போல நினைக்கிறோம். ஆசீர்வாதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செய்கையா இருந்தால் அப்படிப்பட்ட பலன் நன்மை வரும். நான் சொல்றது புரியுது? ஆமென். இன்னொரு புறம் கர்த்தர் வெறுக்கிற விரும்பாத செய்கையா இருந்தால் அதற்கு ஏற்ற பலன் தான் வரும். நான் சொல்றது புரியுதா? நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறது? இரவு ஆமென் வாக்குத்தத்தம் ஆமென் சொன்னேன். நீர் விரும்புகிற, நீர் எதிர்பார்க்கிற, நீர் ஆசீர்வதிக்கிற, நீர் நினைக்கிற, நீர் நடத்துகிற ஆண்டவரே, நீர் உயர்த்துகிற செய்கையா என் வாழ்க்கையில் இந்த செய்கை இருக்கட்டும். நீர் வெறுக்கிற விரும்பாத செய்கை வாழ்க்கையில வரே. செய்கை என்பது கிரியை. நாம் எதை செய்கிறோமோ, என்ன கிரியை செய்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் தான் வரும். நான் பாஸ்டர் என்கிறதுக்காக நெல்ல விதைச்சிட்டு, நல்ல கவனிங்க, நான் பாஸ்டர் என்கிறதுக்காக நெல்ல விதைச்சிட்டு கோதுமை எதிர்பார்த்தா வருமா? நான் பாஸ்டர் என்கிறதுக்காக மாங்கொட்டையை விதைச்சிட்டு திராட்சை பழம் வருமா? அது உங்களா இருக்கீங்களா? என்ன விதை விதைக்கிறனோ யாரா இருந்தாலும் அதுதான் விளையும். ஆமென். நான் விசுவாசி என்பதற்காக ஆமென் நான் எதையோ ஒன்றை விதைத்து வேற எதிர்பார்த்தா நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய செய்கை தேவனை நினைக்க வைக்கிறதாக இருக்கிறதா? இன்னொன்னு சொல்றேன், அந்த நினைப்பு நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கீங்க? நம்முடைய செய்கை கர்த்தரை நினைக்க வைக்கிறதா இருக்கணும். கர்த்தரால மறக்க முடியாததாக இருக்க வேண்டும். நம்மை நினைத்து நினைத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்றதாகத்தான் நம்முடைய செய்கை இருக்க வேண்டுமே தவிர தேவன் நம்மை நினைத்து, நம்முடைய செய்கையை நினைத்து, கிரியைகளை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையை நினைத்து கர்த்தர் வருத்தப்படுகிறதோ, வேதனைப்படுகிறதோ, அவமானப்படுகிறதோ அவர் ஆமென் கூடி குறுகி போகிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வேதத்தில் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஆமென். சாலமோன் சிம்பிளா சாலமோன் நினைச்சு பாருங்க. சாலமோன் என்கிற வார்த்தைக்கு சமாதானத்தின் புத்திரன் என்ற அர்த்தம். ஆமென். அவங்க பாஸ்டர் குழந்தை பிறந்துச்சு பார்க்க போறாரு. கவனிங்க, அவங்க பாஸ்டர் அன்னைக்கு சாலமோனுடைய பாஸ்டர் தெரியுமா? ஆமென். கார்த்திக் தரிசி போகிறார். சாலமோன் அம்மா குழந்தை வந்து பார்க்க போறாரு. போயிட்டு குழந்தையை பார்த்த உடனே, கையில எடுத்த உடனே குழந்தையை பார்த்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தர் அவருக்குள்ள ஒரு மனசுல ஒரு தூண்டுதலை, ஏவுதலை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு அவங்க பாஸ்டர் ஒரு பேர் வச்சாரு. சாலமோன் பேர் வச்சது அவங்க அப்பா. ஆமென். அவங்க பாஸ்டர் போய் அந்த குழந்தை ஆசீர்வதிக்க ஜெபம் பண்றதுக்காக போனார். கையில ஏந்தி ஜெபம் பண்ணும்போது இந்த பாஸ்டர் ஆவியானவர் மனசுல ஆமென் நீங்க உள்ளத்துல சொன்னாரு, அவனுக்கு எதிரியா அப்படின்னு பேர் வச்சார். எதிரியா தெரியுமா? தான் கர்த்தர் அவன் பேரில் அன்பா இருக்கிறார். அண்ணன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவன் பேரில் எப்படி இருக்கிறார்? எதிரியா என்றார். கர்த்தர் அவன் பேர் நாத்தான் காத்திருக்கு. நாத்தான் தீர்க்கதரிசி போகிறார். ஆமென். அன்னைக்கு அவன் பாஸ்டர் அவர்தான். ஆமென். தாவீது பாஸ்டர் யாரு? எதிரியாக அப்பா யாரு?
எதிரியா காப்பா அவங்க அப்பா. ஆமென். எதிரியா காப்பா யாரு? யாருங்க? தாவீது. தாவீது பாஸ்டர் யாரு? தாவீது ஆவிக்குரிய தகப்பன் யாரு? தாவீதுக்கு இன்னைக்கு ஒரு புதிய பாட்டு காலத்தில் படி சொன்னா தாவீது ரட்சிப்புல இருந்து ஞானஸ்நானம் கொடுத்தது யாரு? குட். நீங்க எல்லாம் பாஸ். ஹalleluya. சரி. அட் பிரசன்ட் இந்த எதிரியா பிறந்தபோது, சாலமோன் பிறந்தபோது, தாவீதுக்கும் சரி சாலமோனுக்கும் சரி இப்ப யார் பாஸ்டர்? இந்த நாள் தான். ஐயா சர்ச்சு மாட்டாங்களா? பாஸ்டருக்கு போயிட்டாங்களா? சாமியல் சேர்த்து போயிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஹalleluya. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்து கர்த்தர் யாரை கொண்டு வந்தாரு? நாத்தான் தீர்க்கதரிசி. அதுக்கு அடுத்து காத் தீர்க்கதரிசி. உங்களுக்கு புரியுதுங்களா? தாவீது இந்த காலத்துல 3 தீர்க்கதரிசிகள் ஒரு கூடி காட்டினாங்க. ஆமென். இங்க பாத்தீங்களா? பாஸ்டர் எங்க கூட 4 பாஸ்டர் இருக்காங்க பாஸ்டர். ஆமென். கம்பத்துல நீங்க இருக்கீங்களா? புதுக்குட்டில அவர் இருக்காரா? பாளையத்தில் இருக்காரா? ஆனமலையில் இருக்காரா? நீங்க எவரு பின்னாடியே போய் சேர மாட்டீங்க. தாவீது மட்டும் இருந்தாங்கன்றீங்க. தாவீதுக்கு இருந்தாங்க. கவனிங்க. சாலமோன் இருக்கு, சாமுவேல் இருக்கு. சாமுவேல் இருக்கிற காலமெல்லாம் சாமுவேல் மட்டும் தான். ஹalleluya. ஹalleluya. ஆமென். சாமுவேல் மரித்து போனார். அடுத்து பாஸ்டர் இல்ல, அது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி எழுதினார். நாத்தான் இல்ல, அது கர்த்தர் காத் தீர்க்கதரிசி எழுதினார். ஒரே இடத்துல அங்கே அவங்க தான் அவருக்கு பாஸ்டர் இருந்தார். இப்ப நாத்தான் தீர்க்கதரிசி போகிறார். கவனிங்க. ஆமென். சாலமோன் குழந்தை பிறந்துச்சு. நான் பத்சேபாளுக்கு தாவீதுக்கு பத்சேபாள் குழந்தை பிறந்தனே நாத்தான் தீர்க்கதரிசி போகிறார். போய் குழந்தையை பார்க்கிறார். குழந்தையை பார்க்கும்போது ஒரு வெளிப்பாடு வருகிறது. என்ன தெரியுமா? வெளிப்பாடு வந்தனே பார்க்கிறார். சொல்லுகிறார், இவனுக்கு என்னமா பேர் வச்சிருக்கீங்க? என் வீட்டுக்கார சாலமோன் பேர் வச்சிருக்கா. சூப்பர் பேருமா. சாலமோனா சமாதானத்தின், சொல்லுங்க, சமாதானத்தின் புத்திரன். சூப்பர் பேர். ஆனா ஆமென், ஆண்டவர் என் பார்வையில் இவனுக்கு வேற ஒன்று வெளிப்படுத்துகிறார். என்னன்னா இவன் பேர் எதிரியா. ஹalleluya. ஆமென். கர்த்தர் அவர் தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அவர் நாத்தானை அனுப்பியது. கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை சாலமோனை போய் பார்க்கும்படி, குழந்தை பார்க்கும்படி அனுப்பினார். இருக்கா? அந்த தீர்க்கதரிசி வந்து கர்த்தரின் நிமித்தம். யார் நிமித்தம்? சொல்லுங்க, யார் நிமித்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் சொன்னது? யார் சொல்ல சொன்னது? யார் பேர் வைக்க சொன்னது? யார் பேர் வைக்க சொல்லி அனுப்புனது? கர்த்தர். ஊழியக்காரன் சொல்றார், நீ போ, தாவீதுக்கு பத்சேபாளுக்கு இரண்டாவது ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறேன், நீ போய் அந்த குழந்தைக்கு இப்படி பேர் வை, நான் அவன் பேரில் அன்பாய் இருக்கிறேன். ஹalleluya. எதிரியான் பேர் வை. எதிரியானா நான் அவன் பேர், கர்த்தர் அவன் பேரில் அன்பாய் இருக்கிறார். ஹalleluya. இப்படித்தான் ஆரம்பிச்சது வாழ்க்கை. கர்த்தர் அவன் பேரில் அன்பா இருந்தார், சமாதானத்தின் புத்திரனா இருந்தார். சாலமோனின் நாட்கள் எல்லாம் தேசம் அமெரிக்கையா இருந்தது. சாலமோனுக்கு யுத்தம் இல்லாத வாழ்க்கை, சாலமோனுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. ஹalleluya. பாப்பா எங்கும் ஓடி, ஆஹா எங்கும் ஓடி, ஆஹா எங்கெங்கும் ஓடி அல்லவா, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம். இவனை இப்படி வாழ வச்சுதான் தப்புன்றான். சில நேரங்கள்ல ஆமென், சில நேரங்கள்ல வாழ்வில் உபத்திரம், பிரச்சனை, நெருக்கம், கஷ்டம், கவலை, கண்ணீர் வந்துச்சே, நல்லா தானே போய்கிட்டு இருக்கோம், அப்படி வருத்தப்படாதீங்க. ஹலோ, உங்களா இருக்கீங்களா? ஆமென், ஆமென். ஆவரேஜ் லைஃப், ரெகுலர் லைஃப், அப்படி சமாதானமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு நினைக்காதீங்க. அந்த வாழ்க்கையில் திடீரென்று ஆபத்து, பிரச்சனை, நெருக்கம், கர்த்தரை விட்டு விலகி போகும் சூழ்நிலைகள் வர செய்யும் ஆபத்து காத்திருக்கிறது. ஆமென். ஹலோ, உங்களா இருக்கீங்களா? எல்லாரும் இருந்தாலும் தெரியுமா? சமாதானம் வரணும், பிரச்சனையே வரக்கூடாது, நெருக்கமா வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது, எங்கேயோ போய் முட்டி மோத போறோம். ஆமென். சில நேரங்கள்ல பிரச்சனையும் போராட்டமும் அவன் நெருக்கமும் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவசியம். நெருக்கம் அவசியம், கவலை அவசியம், பிரச்சனை அவசியம், கண்ணீர் அவசியம். கண்ணீரே இல்ல, பிரச்சனையே இல்ல, போராட்டமே இல்ல, நான் அப்படியே ஆவரேஜா லைஃபா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எங்கேயோ கிணத்திலோ அல்லது மேட்டிலோ சோபரியிலோ மரத்திலோ போய் மோத போகிறோம் என்ற அர்த்தம். மோதக்கூடாது என்றால் ஸ்பீட் பிரேக்கர் தேவை. சாலமோன் வாழ்க்கையில
1000 பேர் தேடி போனா ஒட்டி வச்சே வாழ முடியல. வாசிக்கிதான் சொல்லுவார், மண்டை விசில் அடிக்குது. என்ன புரியுதா கேட்கிறீங்க? நீங்க ஏற்கனவே 3வது ஆழத்துல இருக்கிறவங்களுக்கு போய் என்ன புரிய போகுது? ஆமே. வாசிக்கிதான் சொல்லுவார், மண்டை என்ன செய்யலாம்? மண்டை விசில் அடிக்குதான். ஒருத்தர் வச்சு என்ன செய்ய முடியல. சிலருக்கெல்லாம் புரியல. ஆமே. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. ஏன்னா இந்த ஒருத்தரையே சமாளிக்க முடியல. ஆமே. எப்ப என்ன சொல்லுவாளோ, என்ன பிரச்சனை, என்ன இல்லைனாலோ, எப்ப டமாண்டிங் போடுவாளோ, ஆமே, எப்ப போனோன்னு அழுவாளோ, ஒப்பாரி வச்சிருவாளோ. அல்லேலூயா. எனக்கு வெள்ளை சட்டை போட்டு கலனாலே பயமா இருக்கும். பாஸ்டர் மகாராஜை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க போயிடும். ராத்திரியா காலையிலையா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ராத்திரி இருட்டாருக்கா, 4 மணிக்கு 5 மணிக்கு கூப்பிட்டு காட்டினா என்னன்னு தோணும். இப்போ வாங்கினாங்க, உங்களுக்கு காட்டணும். என்னடா புதுமை நம்ம காட்ட பரவாயில்ல அப்படின்னு பண்ண. வெள்ளை சட்டை எடுத்து என்னதுன்னாங்க, ஒயிட் ஷர்ட் அதெல்லாம் தெரியுது. மேலே என்னதுன்னாங்க, அழுக்கு. எப்படித்தான் உங்களுக்கு ஒரு வர போனாங்க. நான் தானே சட்டை போட்டு அழுக்காதான் தெரியும். ஆமே. வாங்க அப்படின்னு கொஞ்சம் ஏதோ இருக்கு. ஆமே. 2 பேர் துவைக்கிறாங்க என் ட்ரெஸ்ஸை. ஆமே. இப்போ வாங்கணும்னு என்ன இருக்கு? வெள்ளை சட்டை போடுறதுக்கு பயமா இருக்கு. என்ன சொல்லுவாங்களோ, ஏன் சொல்லுவாங்களோ, இப்படி இருப்பாங்களோ, எனக்கு கூப்பிடுறாங்களோ. ஒரு ஆளே என்ன செய்ய முடியல. பகீர் படப்பட நடிக்குது. 1000 பேரை எப்படி சமாளித்தான், என்ன பண்ணான்? என்ன புரியுதா? அவர் கல்யாணம் அப்போ எப்படி இருந்தா தெரியுமா? ஆனா இப்பதான் அழகா இருக்காரு. ஆமே. கல்யாணம் போட பாருங்க, அப்படி இங்க வரைக்கும் முடியும்னா முடி. ஆமே. இப்ப தேட வேண்டிய கல்யாணம் போட்டவர் நான் சொல்றது. ஆமே. ஒருத்தர் எல்லாம் நல்லவங்க. ஆனா உங்களுக்கு தப்பா சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ உங்களை கேட்டா அவ்வளவுதான். நானா சொல்றேன், நீங்க ஐயோ நீங்க பாடு ஊத்துறது என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னீங்க. சரி விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. சாலமோனை பாருங்க, ஒருத்தர் இல்லை. அவங்க அப்பா 10 மனைவி. சரியா? இவன் 1000. என்னோட கேள்வி என்ன தெரியுமா? கவனிக்கணும், நிதானமா கவனிங்க. என்னோட கேள்வி என்ன தெரியுமா? ஒன்னையே கட்டி உருப்படியா பண்ண முடியல. ஒன்னை கட்டுறதுக்கே என்ன செய்யணும்? பொண்ணு பார்க்க போகணும், பூ வைக்க போகணும், பொட்டு வைக்க போகணும், நிச்சயம் பண்ண போகணும், அறிக்கை வாசிக்கணும், கல்யாணம் வைக்கணும், 1000 பேர் போகணும், 10 கடிக்கணும். இதுக்கு கஷ்டமா இருக்காது. இவன் 1000 பேர் எப்படி செலக்ட் பண்ணா எங்க போயிருப்பான்? இப்ப பொழப்பே 40 வருஷம் ராஜா வரணும் போட்டிருக்கா. இந்த 40 வருஷத்துல பொழப்பே என்னதான்? யோனிங்க ட்ரெஸ் பண்றாரு இன்னைக்கு நாள் என்ன அர்த்தம்? 101வது போறாங்க. ஆமே. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் மாற்றானால என்ன அர்த்தம்? இன்னைக்கு 247. ஆமே. உங்களுக்கு புரியுமா சொல்றேன்? இப்ப எல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கிறவங்க விடல. காட்டுல ஆடு மேய்க்கிறவங்க கூட விடலங்க. யார் தெரியுமா? அவன் பேர் என்ன தெரியுமா? சூலமித்தி. அவன் பேர் மட்டும் தான் தெரியும். ஆடு மேய்க்கிறவங்க கூட விடல. அது அவளை எப்படி போனா தெரியுமா? அவளை பார்க்க ராஜா போய் ஆடு மேய்க்கிறவங்களை பார்க்க முடியுமா? ராஜா இவர் யாரு? அவ யாரு? ராஜா போய் ஆடு மேய்க்கிறவங்களை பார்க்க முடியுமா? உன்னை இவர் என்ன பண்றாரு தெரியுமா? வேஷம் மாறுறாரு. ஆடு மேய்க்கிற மாதிரி, ஆடு மேய்க்கிற நாட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ராஜா வேஷம் கழிச்சுட்டு ஆடு மேய்க்கிறோட அவன் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் பின்னாடியே போனான். தெரியுமா? ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஆடு மேய்க்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு கோலவனை கையில் எடுத்துக்கிட்டு சூலமித்தியே. ஆமே. அவளே இவளே அவளுக்கு என்ன லவ் லெட்டர் தான் முன்னாடி பாட்டு. ஐயோ பாஸ்டர் பைபிள்ல லவ் லெட்டர் எல்லாம் இருக்கு. முன்னாடி பாட்டை பார்த்தா சாலமோன் அவளை வச்சு தான் எழுதணும். போயிட்டு கிளாஸ் பாருங்க, அதே கண்ணோட கிளாஸ் கேட்டீங்க. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும், ஆமே, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே இருக்கிற உறவை குறிப்பிடுகிற, சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற உறவை குறிப்பிட முதல் பாட்டு. ஆனா எழுதுறது யாருன்னா சாலமோன். அவன் அப்படி எழுதுனா இவ்வளவு வச்சுதான். ஆமே. இவன் சும்மா
வேலையை பார்த்து நாடு கைவிட்டாங்க. அவனை பார்த்து சொல்றான், நான் கருப்பா இருந்தா அழகா இருக்கிறேன், மூஞ்சி மதுரை பேர். ஆமென். சும்மா கட்ட ஊதி கட்டான ஆண்டி 999 அவளை போய் பார்த்தோம், 1000 ஒருத்தி அம்மானி. ஆமென். அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு. கவனிங்க, எதுக்கு சொல்றீங்க? நீங்க சாலம் வாங்கி மறக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். நல்லா கவனிங்க. அப்படி போயிட்டான்ல ஒரு ராஜா தாவீதுக்கு. ஆமென். இப்படி எவ பின்னால யாரு போறதுக்கு நேரம் கிடைச்சா? ஹலோ கேக்குறீங்களா? சவுல் இருக்காங்க, எவ பின்னால யாரு போறதுக்கு நேரம் கிடைச்சா? யார் யார் நினைக்கிறதுக்காது தாவீதுக்கு நினைப்பு இருந்துச்சா? என்ன இருந்துச்சா? இவனை பத்தீங்களா? வீட்டை விட்டுட்டு, மீதி இருக்கிறத விட்டுட்டு, மற்ற மகன்களை விட்டுட்டு, ராஜாங்கத்தை விட்டுட்டு, சிங்காசனத்தை விட்டுட்டு, இவன் என்ன பண்ணிருக்கான்? காடு மேடு மலை பள்ளத்தாக்கு ஏறி ஏறி இறங்கணும். அவ பின்னாடியே சுத்தணும். ஏன் இப்படி ட்ராக் மாற காரணம் என்ன? சொல்லுங்க. இப்படி ட்ராக் மாற காரணம் என்ன? வழி மாற காரணம் என்ன? இவ பின்னாடி சுத்த காரணம் என்ன? ஏன்னா வேதம் சொல்லுது, சாலமோனி நாட்டெல்லாம் தேசம் அமெரிக்காவில் யுத்தம் இல்லாமல் இருக்குது. என்ன கிடையாது? சட்டம் இல்ல, எதிரி இல்ல, பிரச்சனை இல்ல, பாராட்டம் இல்ல, பாடு இல்ல, கவலை இல்ல, வேதனை இல்ல, கண்ணி இல்ல, மூக்க பிடிக்க திட்டுறது, ஆடு மாடு கோழி போயிட்டு வரையாடு, அந்த மாடு இந்த மாடு கலைமாடு குதிக்கிறது, தாவறது, நடக்கிறது, என்னெல்லாம் விரும்புறதோ. 1 ராஜாக்கள் 11 வாசி பாருங்க. சாலமோனுடைய ராஜாவுடைய சாப்பாட்டுக்காக செலவு, என்னெல்லாம் சாப்பிட்டான், என்னெல்லாம் எப்படி இருந்தாங்க, என்னெல்லாம் உடுத்தினான், என்னெல்லாம் சேர்த்தான். ஆமென். குரங்கு, மயில், நகை, நட்டு, பொண்ணு, ஆமென். வெள்ளி சாலமோனுடைய காலத்துல வெள்ளி ஒரு பொருளாகவே எண்ணப்படல. அதனால அப்படி கற்களை போல குவித்தான்னு போட்டு. ஆமென். சர்ச்சை கட்டுற சாக்குல அப்படியே போறது, ஊசுத்திட்டே போறது. எங்கெல்லாம் என்ன இருக்கு, மரங்கள் கிடைக்கும், போறதுல எவ்வளவு பிடிக்கும். சாலமோனுடைய முதல் மணி யார் தெரியுமா? சொல்லுங்க. சாலமோனுடைய முதல் மணி யார் தெரியுமா? சாலமோனுடைய முதல் மணி யார் தெரியுமா? இங்க இருக்கீங்களா பாஸ்டர்? இது கூட தெரியாதா? சாலமோனுடைய முதல் மணி மணிதான். ஆமென். சாலமோனுடைய முதல் மனைவியே கர்த்தர் வெறுத்த, அருவருத்த, எடுத்த, அட்டி போட்டு கொண்ட எகிப்து தேசத்துடைய பார்வோனின் குமாரத்தி தான் சாலமோனுடைய முதல் மனைவி. ஆலயத்தை எப்படி கட்டினானோ அதே போல இந்த சாலமோன் பார்வோனின் குமாரத்திக்கும் தனியாக ஒரு அரண்மனை, ஒருத்திக்காக தனி அரண்மனையை கட்டினான். அது போதாது அல்லாமல் எகிப்திய ஸ்திரீ அல்லாமல் அம்மோன் மோவாபிய ஸ்திரீகள் மேலும் சாலமோன் ஆசை வைத்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க 11ல ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் கொண்டு போகும்போது, நான் உங்களை கானானியர் தேசத்தில் கொண்டு போய் வைக்க போகிறேன். உங்களுக்கு விரோதமாய் எதிர்ப்பாய் இருக்கிற கானானியர், அம்மோனியர், ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர் போன்ற 7 ஜாதிகளை உன்னை விட்டு துரத்திட்டு உன்னை கொண்டு வைக்கிறேன். என்ன தெரியுமா? துரத்தி விட்டவர்கள் எல்லாம் கூட்டு வந்து பழையபடி குடியேற்றி உட்கார வச்சிட்டான். ஆமென். இவனை தேடி ஒருத்தி வந்தா பாருங்க, சேவாநாட்டு ராஜஸ்திரி ஊருக்கு போனான் இருக்கு, அவ உட்பட. ஆமென். இவன் கண்ட்ரோல் இருக்கவா? ஹலோ கேக்குதா? கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் இந்த சாலமோன் இதை விட்டு, கர்த்தருடைய பிரியத்தை விட்டு, திட்டத்தை விட்டு, சித்தத்தை விட்டு இந்த சாலமோன் ட்ராக் பண்ண காரணம் தெரியுமா? கொஞ்சம் கவனிக்கணும். விழுந்து போன காரணம் தெரியுமா? 1000 பேரை தேடின காரணம் தெரியுமா? ஆமென். இவன் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், சோதனை, கவலை, கண்ணீர், நெருக்கம் என்று வரவே இல்லை. அதனால நல்ல கவனிங்க, அதனால இவனுக்கு வேற பொறுப்பே இல்லை. இவன் இருதயத்தை செலுத்தினான் என்று இருக்கும். அவங்க எல்லாம் இருதயத்தை கேட்ச் பண்ணிட்டாங்க, இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள், கர்த்தரை விட்டு திருப்பினார்கள். இவன் இருதயம் கர்த்தர் பக்கத்தில் இல்ல, கர்த்தருடைய சித்தத்தில் இல்ல, தேவ திட்டத்தில் இல்ல, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதுல இல்ல. எப்படியா பாஸ்டர்? ஆமென். இவன் சர்ச்சை கட்டனா, இவனோட அழைப்பே சர்ச்சை கட்டுறதா. இன்னொன்னு சொல்லி இருக்கவனீங்க, சர்ச்சை கட்டுறதுக்கு இவரோனும் பெருசா சாதிக்கல. ஹலோ, சர்ச்சை கட்டுறதுக்கு இவரோட என்ன செய்யல? சாதிக்கல. சாதிச்சு போனது யாரு? சர்ச்சைக்கு இடம் வாங்கினது யாரு?
பொருள் சேர்த்தது யாரு? ஆமென். ஆட்கள் சேர்த்தது யாரு? ப்ளூ பிரிண்ட் உண்டாக்குறது யாரு? எல்லாம் ரெடி பண்ணி மகனை கையில கொடுத்துட்டு பாரு உனக்கு இடம். ஆமென். ப்ளூ பிரிண்ட் கட்டறதுக்கு ப்ளூ பிரிண்ட், வேலை செய்ய ஆட்கள், தேவையான பொருள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிட்டேன். நீ செய்ய வேண்டியது தெரியுமா? இது மாறாம அவன் அப்படியே செய்து முடிக்கிறதா உன் வேலை. எல்லாம் வந்துருச்சு. ஆட்கள் செட் பண்ணா ஏற்படுத்தலாம். வேலைக்கு போனா இவன் வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சான். ஆமென். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஆவிக்குரியத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் பெரிய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாயம் தன் வாழ்க்கையில் சிச்சையும் சோதனையும் கட்டாயம் தேவை. அதனாலதான் யாக்கோபு எழுதுறான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கும் வரையில் கர்த்தர் அவனை சோதிக்கிறார். உத்தமன் என்று விளங்கிட்டா பொண்ணா மாத்திரம் டாப் லெவல்ல கொண்டு வைக்கிறார். இவன் டாப் லெவலுக்கு இப்படி யோசிக்கிறார், அவன் டாப் லெவலுக்கு போறதுக்கு முன்ன விழுந்து போனான். அப்போ சாலமோன் டாப் லெவல் இல்லையா? ராஜாவாச்சே. ஹலோ, அவன் பிறப்பே ராஜ குடும்பம் தான், அவன் இயல்பே யாருதான். ஆனா தேவ சித்தத்துல அடுத்த கட்ட லெவல்ல என்ன செய்யல, போகல. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, சாலமோன் நினைத்திருந்தால், கவனிங்க, முக்கியமான காரியம் கவனிங்க, சாலமோன் நினைத்திருந்தால் கவனிங்க, எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் அல்ல, அன்னைக்கே சாலமோன் நினைத்திருந்தால் தன்னை சுற்றி இருந்த பல தேசம், பல நாடுகளை தன் வசப்படுத்தி இருக்கலாம். வேதத்தில் வாசித்தீங்கன்னா சாலமோன் குடியிருந்த அந்த நாடு, அந்த தேசத்தை தவிர தாவீது சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனானே, அதை தவிர இவன் ஒரு புல்லு பூட்டை கூட தனியா சம்பாதிக்கல. வேத வாசிப்பார். அன்னைக்கு அவன் பிடிச்சதானே, இன்னைக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது தெரியுமா? யுத்தம் கிடையாது, சண்டை கிடையாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். இவன் என்ன பண்ணல தெரியுமா? தன் எல்லையை விஸ்தாரப்படுத்தவே இல்லை. என்ன பண்ண தெரியுமா? எல்லையை தாண்டி போனான். எதுக்கு? மரத்தை கொண்டு வர, குரங்க பிடிக்க, மயில பிடிக்க. கர்த்தருக்காக, தேசத்துக்காக, ராஜ்யத்தை பிடிக்க ஒன்றும் செய்யவே இல்லை. அதனால ஏன் வழி மாறி போக காரணம் தெரியுமா? விழுந்து போக தவறு செய்ய காரணம் தெரியுமா? இவன் ஆமென் சமாதானம் உள்ள காலத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களை தேடல, கர்த்தர் விரும்புவதை செய்யல, கர்த்தர் அதிகமாக துதிக்கல, கர்த்தரின் காரியத்துக்காக இன்னும் பெரிதாய் ஒன்றையும் சாதிக்கவே இல்லை. மாறாக மாம்சத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற ஊர்வர சுத்தி இவனுக்கு முன்னாடி அப்படியே அவனுக்கு பின்னாடி இல்லாத அளவுக்கு நல்ல கவனிங்க. ஆமென். குடும்பத்தை பெருகலாம், மனைவியை பெருக்கணும், வீட்டை கட்டணும். அதுக்காக தேவன் ஞானத்தை கொடுத்தாரு, அதுக்காக காசு கொடுத்தாரு, அதுக்காக பணத்தை கொடுத்தாரு, அதுக்காக பொருள் கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தர் இவன் பேரில் அன்பா இருந்தாரு, அதுக்காக எதிரியா பேர் வச்சாரு. ஹலோ, சாலமோனுடைய வாழ்க்கையில கடைசியாக அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தெரியுமா? அந்த ஒன்னு ராஜாக்கள் 11 கடைசியில் வாசிப்போது சாலமோன் மேல கர்த்தர் கோபமா இருந்தார். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஆயிட்டா தெரியுமா? சாலமோனுடைய இதயம் நாளடைவுல போக 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 4 வசனம் கடைசி வார்த்தை சொல்கிறது, தன் தேவனாகிய கர்த்தரோடு அவன் இதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. என்ன பிரச்சனைங்க? வேலைக்கு வந்ததுனால உத்தமமா போயிட்டானா? சோதனைனால உத்தமம் இல்லாம போயிட்டானா? பிரச்சனைனால கர்த்தரோடு விலகிட்டானா? தாங்க முடியாத வேதனை கர்த்தரோடு விலகிட்டானா? ஆனா தாங்க முடியாத பிரச்சனை, போராட்டம், வேதனை, நெருக்கம் வந்த போது வேதத்தில் யாரை பார்த்தாலும் வேதனை, பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், சோதனை யாருக்கெல்லாம் வந்திருக்கிறதோ அதே வேதத்தில் நீங்கள் யாரை பார்த்தாலும் கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கவே மாட்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, யோபு, மோசே, புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுல், பேதுரு, தேவனுடைய மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் பார்க்கிற யாராக இருந்தாலும் உபத்திரவம், நெருக்கம், கவலை, கண்ணீர், பிரச்சனை, போராட்டம் என்று வந்த யாரும் கர்த்தரை விட்டு பிரச்சனையால விலகினவர்கள் அல்ல, போராட்டத்தால் விலகினவர் ஒருத்தர் இல்ல, பாதிப்பதால் விலகினவர்கள் இல்ல. ஆனால் சுகபோகமாய், ஆசீர்வாதம், குறையில்லாமல், பிரச்சனை இல்லாமல், எல்லா விதத்தில் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்த யாருமே தங்கள் வாழ்க்கையில் கர்த்தரோடு இல்லை. சிம்சோனை பாருங்க, அவன மாதிரி பராக்கிரமசாலி யாருமே இல்லை. கர்த்தருடைய அவனை போல இஸ்ரவேல்ல பயன்படுத்தின இளைஞர்கள் ஒருவனுமே இல்லை. கண்ணு குடுங்கி கடத்த செத்து போனான். சாலமோன் பாருங்க,
கர்த்தரோடு அவனுடைய இருதயம் கர்த்தரோடு இல்லை. ஊழியக்காரன் அனுப்பி கட்ட சொன்னான். நீ சாலமோன் மட்டுமல்ல, எதிரியா கர்த்தர். ஆமென். அவன் கவனி, அவன் கற்பித்ததை கை காலாமல் கர்த்தர் அவன் மேல், வாசிக்க வசனம் 10 வசனம், கர்த்தர் அவன் மேல், கர்த்தர் சாலமோன் மேல் கோபமானார். ஹலோ, கர்த்தர் உங்க மேல என் மேல பிரியமா இருக்கணுமா? கர்த்தர் உங்க மேல என் மேல கோபமா இருக்கணுமா? சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமாக இருந்தான். சாலமோன் ஆமென் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு கோபத்தை ஏற்படுத்தினான். ஆனா சாலமோன் வாழ்க்கை சமாதான ஆசீர்வாதமான வாழ்க்கை, தாவீது வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் பாடு நிறைந்ததா இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். ஆமென். எப்ப பார்த்தாலும் சமாதானம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளை தேடாதீங்க. ஒருவேளை பரிசுத்தர் உங்களோடு பேசலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையே கவலையா இருக்கலாம். எனக்கெல்லாம் கிடைச்ச வாழ்க்கை, நான் எனக்கெல்லாம் இருந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிறால்தான் கர்த்தரோடு நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு மாதிரி பிரச்சனை இருக்கிறால்தான் கர்த்தரோடு கூட இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் மாதிரி நெருக்க போராட்டத்தில் நீங்க இருக்கிறதுனால தான் ஆமென் நீங்க சமாதானத்தோடு நிம்மதியாய் பரலோகவாசியை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு